டீ குரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு மகாதேவன் அவர்கள். அண்ணா வணக்கம். வணக்கம் கார்த்திக். என்ன ஆச்சு நம்ம பிசிக தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்களுக்கு பேட்டியில ஒரு தனியார் தொலைக்காட்சி பேட்டியில ஒரு மாதிரி சொல்றாரு, வெளியில வந்து பிரஸ்ஸை சந்திக்கிறப்ப வேற மாதிரி பேசுறாரு. அவரே இன்னைக்கு வந்து ஒரு பேசும் பொருளா சோசியல் மீடியால மாறிட்டாரு. நம்பிக்கையான சோர்ஸ் என்னைய கூப்பிட்டாங்க பேச்சுவார்த்தைக்குன்னாரு. இங்க வந்து இல்ல அது ஒரு புரளிதான், கிசுகிசுப்பு அப்படிங்கிறாரு. ஏன் இந்த மாத்தி மாத்தி பேசுறது? அவர் அதன் மூலமா வந்து யாருக்கோ ஒரு மெசேஜ் சொல்றதுக்கு ட்ரை பண்றாரு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இது வந்து வெறும் அவர் தெரியாம பேசக்கூடியவர் அல்ல திருமாவளவன். அது வந்து எல்லாருக்குமே தெரியும். அவர் ரொம்ப கவனமா வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து எந்த விஷயத்த சொல்லணும், எந்த விஷயத்த சொல்லக்கூடாது, அதை எப்படி கன்வே பண்ணணும், நேரடியாக எப்படி சொல்லணும், மறைமுகமாக எப்படி சொல்லணும், புரியாத மாதிரி எப்படி சொல்லணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெரிந்த ஒரு நபர். அதனால அவர் வந்து இதெல்லாம் பேசுறாரு அப்படின்னா இதன் மூலமாக யாருக்கோ வந்து சில மறைமுகமான செய்திகள் வந்து கடத்தப்படுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒண்ணு, திமுகவுக்கு வந்து ஒரு செக் வைக்கிறாரு. திமுக வந்து தொடர்ச்சியா என்ன சொல்லிட்டு இருக்காங்க, எங்களுடைய கூட்டணி கட்சிகளின் தயவில் தான் விஜய் ஆட்சி நடத்துகிறார் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க. திமுக ஜெயிச்சதற்கு காரணமும் கூட்டணி கட்சிகளுடைய தயவு தான். என்னமோ இவங்களுடைய தயவு மட்டும்தான் மற்றவர்களுடைய தயவெல்லாம் இவங்களுக்கு தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரி திமுக தொடர்ச்சியா பேசிட்டே இருக்கு. அப்போ அந்த இடத்துல வந்து திருமாவளவன் என்ன பண்றாரு, சரி ஓகே நீங்க இப்படி பேசுறீங்களா, நானும் பேசுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பிட்ட போடுறாரு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ரெண்டாவது வந்து திமுக அதிமுக கூட்டணி அமைக்க முயற்சி செய்தது, அந்த தகவல் வந்து அப்படியே வதந்தி மாதிரி வெளியானது. அதற்கு பிறகு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் தேவி அவர் வந்து கன்ஃபார்ம் பண்ணாரு, இடதுசாரிகள் கன்ஃபார்ம் பண்ணாங்க, திருமாவளவனும் கன்ஃபார்ம் பண்ணாரு. ஆனா களத்துல வந்து பாத்தீங்கன்னா, அதாவது சமூக வலைதளத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப, அதாவது எதிர்பார்த்த அளவுக்கு திமுகவை யாரும் பெருசா விமர்சிக்கல. இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு அதுவும் திமுக தான் இந்த கூட்டணிக்கு முன்னெடுத்தது அப்படிங்கிற போது திமுகவை வந்து இங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து அடிச்சு துவைச்சிருக்கணும். எப்படி வந்து ஒரு 50 வருட 75 வருட பாரம்பரிய கட்சி, திராவிட கொள்கைகளுக்காக பேசக்கூடிய கட்சி எப்படி வந்து அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிரிச்சு எடுத்திருக்கணும். ஆனா இந்த சம்பவம் நடக்காத மாதிரியே அமைதியா எல்லாரும் கடந்து போயிட்டே இருக்காங்க. அதை வந்து நம்மளால பார்க்க முடியுது. டிவியில வந்து பெருசா விவாதம் இல்லை. முக்கியமா திமுக தலைவர்களுக்கே அழுத்தம் இல்லை. நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேள்வி கேட்கறதுக்கே இங்க ஆள் இல்லை. அப்போ அந்த அழுத்தத்தை அவங்க பேஸ் பண்ணாம கடந்து தப்பிச்சு போறாங்க அப்படிங்கிற போது திருமாவளவனுடைய பேச்சு திமுக தரப்புக்கு ஒரு அழுத்தத்தை தருகிறது. அவங்க திரும்பவும் இதை பத்தி பேச வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. இதற்காக பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. சோ அப்ப திருமாவளவன் அவர் தொடர்ச்சியாக பேசுவதன் மூலமாக திமுகவுக்கு ஒரு செக் வச்சுக்கிட்டே இருக்கார். அவரு ஏன்னா இப்ப நாளைக்கே வந்து அவரு தாவேக்காவுடைய அமைச்சரவையில இடம்பெறலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா இடதுசாரிகளோ திருமாவளவனோ எல்லாருமே நிபந்தனையற்ற ஆதரவு தான் கொடுத்தாங்க. நமக்கு நல்லா தெரியும். அப்படிதான் வந்து அவங்க லெட்டர் கொடுத்தாங்க. ஆனா இப்ப அமைச்சரவையில இடம்பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிளஸ் திருமாவளவன் என்ன சொல்றாரு, அதிமுகவை வந்து அமைச்சரவையில் இடம்பெற வைக்க கூடாது அப்படின்னு வந்து ஒரு கண்டிஷன் வேற போட்டுட்டு இருக்காரு. அப்போ இது எல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி வந்து சில அரசியல் கணக்குகள் இருக்கு. திருமாவளவன் அவருடைய கேமை வந்து விளையாண்டு இருக்காரு. ஒரு பக்கம் திமுகவுக்கு வந்து செக் வச்சுக்கிட்டே இருக்காரு, இன்னொரு பக்கம் தாவேக்காவுக்கும் வந்து செக் வைக்கிறாரு. அதிமுக வந்து ஆதரவு கொடுத்துட்டாங்க. நீங்க அவங்க அமைச்சரவையில சேர்க்கலைன்னா அவங்க ஆதரவு எவ்வளவு நாள் இருக்கும்? அவங்க வந்து மறுபடியும் அதிமுகவுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா பதவி பறிபோகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா ஆளுங்கட்சியுடைய ஒரு என்னன்னா ஒரு பக்கம் நீங்க சொல்ற மாதிரி அவங்களுக்கு அமைச்சரவை பதவி கொடுத்தா பிரிஞ்சு போன குறிப்பிட்ட அதிமுக எம்எல்ஏக்கு அமைச்சர் பதவியும், அமமுக மூலியமா ஜெயிச்ச அவருக்கு காமராஜ் அவர்களுக்கு எம்எல்ஏ அமைச்சர் பதவி கொடுத்தா நான் வழக்கு போடுவேன், சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்துவேன்னு ஒரு பக்கம் டிடிவி தினகரன் வந்து மிரட்டுறாரு. இன்னொரு பக்கம் என்னன்னா, இன்னைக்கு அதிமுக எடப்பாடியார் அவர்கள் வந்து ஒரு மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கூட்டுறாங்க. இந்த இரண்டா பிளவு அதிமுக எதிர்காலம் என்ன ஆக போகுது? இல்ல இவங்க மேல நடவடிக்கை எடுக்க ரிசைன் பண்ணிட்டாரு.
ம். இவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும்னா, எனக்கு தெரிஞ்சு கட்சி தாவல் தடை சட்டத்துல தான் வந்து நடவடிக்கை எடுக்க முடியும். மற்றபடி அது வந்து சபாநாயகர் கையில இருக்கு, ஆளுநர் கையில இருக்கு. சபாநாயகரும் இன்னைக்கு வந்து இவங்களுடைய ஆள் கிடையாது. ஆளுநரும் வந்து இன்னைக்கு இவங்க சைடுல இல்ல. ஒருவேளை அது வந்து அவங்க வந்து இதன் மூலமாக விஜய் கட்சிய வந்து ஒரு செக் வைக்கணும் அப்படின்னா, மேபி ஆளுநர் வந்து நடவடிக்கைக்கு ஒத்து வரலாம். ஆனா, அதிமுக இன்று இருக்கிற நிலைமையில பிளஸ் பிரிஞ்சு போனவங்க எல்லாமே வந்து நாங்க எந்த கூட்டணியிலும் இல்லை. விஜய்க்கு போய் ஆதரவு குடுத்திருக்கிற நிலைமையில, அவங்க வந்து ஆளுநர் வந்து என்ன முடிவு எடுப்பாரு அப்படிங்கிறது தெரியாது. மற்றபடி சிபிஐ விசாரணை எல்லாம் இதுக்கு வந்து குடுப்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு ஒண்ணும் நடந்த மாரி தெரியல. இது வந்து நான் புரிஞ்சுக்கிறது என்னன்னா, சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி இவங்களுக்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையை கேள்வி கேட்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு எண்ணமா இருந்தது. ஏன்னா தேர்தல் தோல்விக்கு அப்புறமா வந்து அவங்க கண்டிப்பாக இது நடக்கும்னு எதிர்பார்த்தோம். அதிமுக தோற்றால் கண்டிப்பாக வந்து உட்கட்சி பிரச்சனை வரும் அப்படிங்கிறது எல்லாரும் எதிர்பார்த்த விஷயம் தான். ஆனா அந்த பிரச்சனையை எப்படி ஆரம்பிக்கிறது? அதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும் இல்லையா? அதுதான் வந்து பாத்தீங்கன்னா, திமுகவும், அதிமுகவும் கூட்டணி அமைத்து போட்டியிட அதாவது ஆட்சி அமைக்க முடிவு செய்தது. எடப்பாடி பழனிசாமி வந்து திமுகவின் ஆதரவை பெற்று முதல்வராக முயற்சி செய்தார் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டு இவங்க வந்து ரிபல் பண்றாங்க. இப்போ திமுக வந்து இதுல நல்லாவே கேம் பிளான் ப்ளே பண்ணிட்டாங்க. அவங்க வந்து அதிமுகவிலயும் பிரச்சனை பண்ணிட்டாங்க. தாவேகாவுக்கும் பிரச்சனை, கூட்டணி கட்சிகளுக்கும் பிரச்சனை, காங்கிரஸுக்கும் பிரச்சனை. திமுக மட்டும் இப்ப அமைதியா ஜாலியா இருக்கிறாங்க. அந்த மாதிரி தான் இருக்கு. மற்றபடி அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இந்த பொதுக்குழுவை கூட்டணும்னு சொல்றாங்க. எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி வந்துட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. நேத்து வந்து ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. ஆஹ் அதுல வந்து ரொம்ப ஆஷாலாம் பேசல. எல்லாரும் கூடி பேசலாம் பேசலாம்னு தான் சொல்றாரு. அவங்க பொதுக்குழு கூட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு தான் தோணுது. ஒருவேளை அதற்குள்ள வந்து அமைச்சரவை முடிவுகள்லாம் வந்து ஏதாவது வந்தது அப்படின்னா, இந்த அரசியல் விளையாட்டுக்கள் தொடரும். இல்லன்னா அதிமுகவுல வந்து ஏதோ ஒரு முடிவுகள் ஏற்படும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் நீங்க சொன்னீங்க, நம்ம திருமாவளவனோட இது வந்து அதே பேட்டியில வந்து சொல்றாரு, பாஜகவை நம்ம உள்ள விடாம தடுத்துட்டோம். இதனாலதான் நாங்க வந்து திமுகல கூட்டணியில் இருந்தாலும் நிபந்தனையற்ற ஆதரவு தாவேக்கா ஆட்சி அமைக்கிறதுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணோங்கிற அதே பேட்டியில எ ஃபியூ மூமெண்ட்ஸ் லேட்டர் அதே மாதிரி ஆனா அரசியல் களம் தாவேக்கா வர்சஸ் பிஜேபி தான் வரப்போகுதுங்கிறாரு. என்ன சொல்றாரு? எது உண்மை? அடுத்த அரசியல் களம் ஏன்னா திராவிடத்தை தாண்டி ஒரு ஸ்வீப் பண்ணியிருக்காரு விஜய். சோ யாருக்கு யாருக்கு வரப்போகுது? தாவேகா வெர்சஸ் பாஜக அப்படிங்கிறது வந்து ஒரு ஐடியாலஜிக்கல் வார் தான். திராவிடம் வெர்சஸ் ஆரியம்னு வந்து இவங்க திமுக வந்து பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க, ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அதை வந்து பெருசா யாரும் வந்து அதை கண்டுக்கல. ஏன்னா திராவிடம் அப்படின்னு சொல்ற போது அதுல பாதி பேர் வந்து வெளியில போயிட்டு நாங்க தமிழர்களான எங்களை எப்படி திராவிடம்னு சொல்லலாம் அப்படின்லாம் வந்து கேள்வி கேட்பாங்க. திராவிடம் அப்படிங்கிற அடையாளத்தையும் வந்து திமுக அல்லாதவர்கள் யாரும் பயன்படுத்துவதில்லை. அப்போ அப்படி இருக்கிற போது அந்த ஐடியாலஜிக்கல் வார்ல வந்து திமுகவுக்கு வந்து பெருசா ஒரு ஒரு பலம் இல்லை. என்னன்னா அந்த ஐடியாலஜிக்கல் வார்ல திமுக கையில் எடுத்திருக்கக்கூடிய ஆயுதம் வந்து பிராமண எதிர்ப்பு. பிராமணர்களையும் பாஜகவையும் கிளப் பண்ணணும். அதன் மூலமாக பாஜக வந்து பிராமணர்களுக்கான கட்சி அப்படின்னு சொல்லி அவர்கள் ஆரியர்கள் அப்படின்னு சொல்லி இப்படி சுத்தி வளைச்சுதான் பாஜகவை அவங்களால எதிர்க்க முடிஞ்சுது. அதுதான் வந்து இவங்களோட பாஜக எதிர்ப்புங்கிறது அதுதான். வேற ஒண்ணுமே கிடையாது. இவங்க வந்து அந்த இந்து மதத்தை வைத்து எதிர்க்கணும் அப்படின்னா பிராமணர்களை கையில் எடுத்தா தான் வந்து இவங்களால எதிர்க்க முடியும். அப்ப அதைத்தான் இத்தனை நாளா இப்ப இன்னைக்கு வந்து அந்த பிராமண எதிர்ப்பு அப்படிங்கறத யாராவது பேசுவாங்க? இந்த திமுக, திருமாவளவன், இடதுசாரிகள், இவங்க மதிமுக இவங்க எல்லாரும் வந்து எல்லாம் ஒரே இடத்துல இருக்கிறதுனால அந்த எதிர்ப்பு குரல் வந்து கொஞ்சம் பலமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஒருவேளை திருமாவளவனும் இடதுசாரிகளும் அதிமுக கூட்டணியில் இருந்தாங்க அப்படின்னா இந்த பிராமண எதிர்ப்பு அப்படிங்கறத பெருசா எடுபட்டு இருக்காது. ஏன்னா இவங்க இந்த பக்கம் வந்ததுக்கு அப்புறமா அதை பத்தி பெருசா பேசியிருக்க மாட்டாங்க. தான் இருந்தது. அவங்க பேசல. இன்னைக்கு வந்து இப்ப பேசுறாங்க. அப்ப இந்த பிராமண எதிர்ப்பு அப்படிங்கறத வந்து திமுக இன்னும் வந்து அப்படியே ஒரு ஒரு அதை வந்து தொடச்சு வச்சுட்டே இருக்காங்க. இது வந்து அழிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அது வந்து ஊதி ஊதி பெருசாக்கிட்டே இருக்காங்க. ஆனா விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அந்த பிராமண எதிர்ப்புக்குள்ள இல்ல. அவர் வந்து அந்த கிறிஸ்துவ மிஷினரிகள் அந்த இடத்துல இருக்காரு. இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்தமா சிறுபான்மையினர்கள் வந்து விஜய் பக்கம் போவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு.
பிளஸ் அவரும் அவரை வந்து தன்னுடைய அடையாளத்தை வெளிப்படையாக வந்து ஜோசப் விஜய் அப்படின்னு தான் குறிப்பிடுறாரு. இங்க ரசிகர்கள் அப்படிங்கிறவங்க அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. அவருடைய ஆட்சியில இனிமேல் நடக்கக்கூடிய விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா அதுல வந்து இந்த கிறிஸ்தவர்களுடைய கைதான் ஓங்கி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து எதிர்த்தரப்புல இருக்கிறவங்களுக்கு, அதாவது இந்துக்கள் இன்னொரு அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டவே உணர்வை இந்து முன்னணி போன்றவங்க எல்லாம் வைக்கிறாங்க. இந்த மாதிரி அதிகாரிகள் நியமனத்துல வந்து மாற்று மதத்தினரோட தான் அதிகமா இருக்கு அப்படிங்கிறாங்களே, அது உண்மையா? அந்த அதுல இது மாதிரி மாற்று மதத்தினர்களை குறிப்பிட்டு நியமனம் பண்றதுல என்ன ஆக போகுது? ஐஏஎஸ்ங்கிறவங்க சென்ட்ரல் கவர்மெண்டோட கட்டுப்பாட்டுலயும் தானே இருப்பாங்க. இல்ல சரி, அதான் சொல்ல வரேன். அந்த மாதிரியான சில விஷயங்கள் தொடர்ச்சியா நடக்கும். எதிர்த்தரப்புல இருந்து அதை வச்சு பிரச்சாரம் செய்வாங்க. பிரச்சாரம் செய்யும் போது எதிர்த்தரப்புல இருக்கிறவங்களுக்கு அந்த இந்து அப்படிங்கிற உணர்வு வரும். அவங்க வந்து கிறிஸ்துவர்கள் அப்படின்னு அவங்க எல்லாரும் ஒன்னா இருக்காங்க, ஒன்னா அரசியல் பண்றாங்க. ஆனா நம்ம மட்டும் தனியா பிரிஞ்சிருக்கோமே அப்படிங்கிற உணர்வு வரும். அப்படி அந்த உணர்வு வரும்போது அதை பயன்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பு பாஜகவுக்கு மட்டும்தான் இருக்கும். அப்போ பாஜக வந்து இங்க அந்த ஐடியாலஜி எதிரி அப்படிங்கிறதுல வந்து டைரக்டா இங்க டிவிகே வெர்சஸ் பிஜேபி அப்படின்னு மாறும். ஏன்னா இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து யாரு ஆட்சியில இருக்காங்களோ, யாரால் பாஜகவை தோற்கடிக்க முடியுமோ அவங்க பக்கம் வந்துருவாங்க. இது வந்து ப்ரூவன் ரெக்கார்ட். நீங்க ஆல் ஓவர் இந்தியா எடுத்து பாத்தீங்கன்னாலும் அவங்களுக்கு வந்து கட்சி லாயல்டி கிடையாது. யாரால் பாஜகவை வீழ்த்த முடியுமோ அவர்கள் பக்கம் சென்று விடுவார். அப்போ திமுக வந்து இன்னும் வீக்கன் ஆகுது. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அனைத்தும் தாவேகாவுக்கு சென்று விட்டது. சிறுபான்மையினர்கள் கிறிஸ்தவர்கள் வந்து ஒட்டுமொத்தமாக வந்து இந்த பக்கம் போயிட்டாங்க. அவங்க வந்து மதச்சார்பற்ற அந்த சிறுபான்மையினர்களுக்கான ஆட்சியை தான் நடத்துகிறார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து தாவேகா வந்து பாஜகவை எதிர்க்கிறது, முழுமையாக எதிர்க்கிறார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறமா இஸ்லாமியர்களும் அந்த பக்கம் போயிடுவாங்க. பிளஸ் தாவேகாவோட இன்னைக்கு காங்கிரஸ் இருக்கு. அடுத்து வரப்போறது நாடாளுமன்ற தேர்தல். ராகுல் காந்தியை தான் வந்து அவங்க முன்னெடுத்த போறாங்க. காங்கிரஸ் இருக்கும் இடத்தில் தான் இஸ்லாமியர்கள் இருப்பார்கள். அப்ப இரண்டு சக்திகள் சிறுபான்மையினர்களுக்கான அவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் வந்து ஒன்றாக இருக்கும்போது இது திமுகவில் இருக்கக்கூடிய அந்த ஓட் பேங்க் அப்படியே டிவிகேவுக்கு ஷிஃப்ட் ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து டிவிகே வெர்சஸ் பிஜேபி அப்படின்னு தான் களம் வரும். அதைத்தான் திருமாவளவன் கரெக்டா கணிச்சு சொல்றாரு. அடுத்தது நம்ம பார்த்துருப்போம், முழு பொறுப்பையும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு திமுகவோட தலைவர் திரு எம் கே ஸ்டாலின் அவர்கள் வந்து அவங்க மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல சொன்னாரு. அப்புறம் நேற்று ஒரு விழால பேசுறப்ப இது வந்து ரீல்ஸை பார்த்து ஜென்சி கிட்டும் மக்களும் இளைஞர்களும் ஓட்டு போட்டவங்க இப்ப உணர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ரீல்ஸ்லாம் இப்ப அருந்த ஆரம்பிருச்சு அப்படின்னு உதயநிதி அவர்கள் சொல்றாரு. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து குளத்தூர் மக்களை ரொம்ப அவமானப்படுத்தி ஸ்டாலின் அவர்களை தோற்கடிச்சதுக்கு ஒரு கடுமையான விமர்சனம் பண்ணியிருக்காரு. திமுக இப்ப ரொம்ப பதட்டத்துல இருக்கா தாவேகா வெற்றினால? பதட்டத்துல இல்ல, அவங்களால தோல்வியை ஏத்துக்க முடியல. சோ அது வந்து பதட்டம் கிடையாது. அவங்களால வந்து இந்த தோல்வியை ஏத்துக்கவே முடியல. அதுவும் விஜய் மாதிரியான ஒரு நடிகர், எந்த விதமான அரசியல் அனுபவம் இல்லாத ஒருத்தர், அவங்க கட்சியில இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் யாருக்குமே அனுபவம் கிடையாது. இப்போ அந்த மாதிரியான ஒரு கூட்டம் திமுகவை வீழ்த்தி விட்டது. அதுவும் திமுக இருக்கிறவங்க அத்தனை பேரும் பழம் தின்னு கொட்டப்பட்டவங்க. அப்படி இருக்கிற போது இவங்க வந்து நம்மளை தோக்கடிச்சிட்டாங்களே, சின்ன பையன் வந்து நம்மளை அடிச்சுட்டு போயிட்டானே அப்படிங்கிற அந்த ஒரு கோபம் தான், அந்த கையாளாகத்தனம் தான் இவங்களை எல்லாம் இப்படி புலம்பு வைக்குது, பேச வைக்குது. ஸ்டாலின் வந்து வெளியில என்ன சொல்றாரு? நாங்கள் இந்த ஆட்சிக்கு நெருக்கடி கொடுக்க மாட்டோம், நாங்கள் வந்து இந்த ஆட்சிக்கு நேரம் கொடுப்போம் அப்படின்லாம் சொல்லிட்டு தினமும் வந்து இந்த ஆட்சி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. உதயநிதி ஒரு பக்கம் திட்டுறாரு, ஸ்டாலின் ஒரு பக்கம் திட்டுறாரு. ஐடி விங் வந்து ஆல்ரெடி வந்து தாவேக்காவை கண்ணா முன்னான்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப நீங்க சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணா இருக்கு. இவங்களால தோல்வியை ஜீர்ணிச்சுக்க முடியல. ஒருவேளை அதிமுக வந்து வெற்றி பெற்றிருந்தால் கூட திமுக இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஏன்னா அதிமுகவும் இவங்களுக்கு ஈக்குவலான கட்சி அப்படிங்கிறதுனால. விஜய் வந்து முதல்வரானதை திமுகவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. முக்கியமாக உதயநிதியால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. ஏன்னா அவர்தான் வந்து பட்டத்து இளவரசர், அவர்தான் வந்து முதல்வராக போறாரு அப்படின்னு இருக்கிற இடத்துல திடீர்னு வந்து யாருமே வந்து எதிர்பார்க்காத சமயத்துல விஜய் வந்து தட்டி பறிச்சதுனால அவரால் அதை தாங்கிக்கவே முடியல. அதனாலதான் தினசரி வந்து வன்மத்தை கக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம பார்த்திருப்போம், முதல்வர் பதவி ஏற்றதுல இருந்து
அவர் பட்ட அந்த நியூஸ் வர்றது ஒரு கேலி கிண்டலாம் சோசியல் மீடியால பரவுது. 10 மணிக்கு மேல கடை கிடையாது. 20 வயது உட்பட்டவர்கள் மேல ஆல்கஹால் அந்த டாஸ்மார்க்ல மது விற்பனை பண்ணக்கூடாது. கள்ள சந்தையில விற்கக்கூடாது. இதெல்லாம் சட்டம். இது சட்டம் இருக்கு. ஆனா இப்பதான் விஜய் அவர்கள் அறிவிக்கிறதா வந்து செய்திகள் வர்றது ஒரு கேலியும் கிண்டலும் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் சில எம்எல்ஏக்கள் வந்து அதிரடியா நேர்ல போய் ஆய்வு பண்றாங்க. ஸ்ரீரங்கம் எம்எல்ஏவா இருக்கட்டும், இல்ல கல்வித்துறை அமைச்சர் அது மாதிரி சில எம்எல்ஏக்கள் களத்திலே போய் என்ன மாதிரியான குறைகள் இருக்கு அப்படிங்கிறது அது ஒரு சைடு வரவேற்பும் இருக்கு. ஸோ இவர் ஆட்சி பொறுப்பேற்ற அப்புறம் இந்த நடவடிக்கைகளை எப்படி பாக்குறீங்க? இல்ல இன்னும் கொஞ்சம் டைம் வேணுங்க. கண்டிப்பா விஜய்க்கு வந்து நம்ம இன்னைக்கே வந்து அவர நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் வந்து அவரு சுத்தி என்ன நடக்குது? அவருக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? அவர் என்னென்ன கேள்வி கேட்கலாம்? யாரு வந்து அவருக்கு பக்கத்துல இருக்காங்க? அவங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? அவரோட லிமிட் என்ன? இதெல்லாம் அவர் தெரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் வேணும். அதுக்கப்புறம் தான் வந்து அவரு தன்னுடைய அமைச்சரவை சகாக்களை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அதற்கு பிறகுதான் எம்எல்ஏக்களை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதற்கு பிறகுதான் அவர் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் கண்ட்ரோல்ல வைக்க முடியும். ஏன்னா அந்த ஹைரார்கி அப்படிதான் இருக்கு. நீங்க வந்து முதல்வரா இருந்துட்டு டைரக்ட்டா வந்து நீங்க தமிழ்நாடு என்னோட கண்ட்ரோல் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதுக்கு கீழ இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள், ஆ பிளஸ் வந்து அமைச்சரவை அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், அப்புறம் இந்த கார்ப்பரேஷன் அந்த இது உள்ளாட்சி பிரதிநிதிகள் இவங்க எத்தனை பேரையும் வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா தான் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் உங்க கண்ட்ரோல்ல இருக்கும். அப்ப அதற்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும். அவர் இப்பதான் புதுசா வந்திருக்காரு. தொடர்ச்சியா வந்து ஆ கத்துக்கிட்டு இருக்காரு. சோ அதற்கு வந்து இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். இந்த ஃபேக் நியூஸ் பொறுத்த வரைக்கும் இதை யார் பண்றாங்க அப்படிங்கிறதே வந்து தெரியல. மேபி என்னோட அசம்ப்ஷன் என்னன்னா, இத வந்து தாவேக்கா இத செய்யறாங்களா அப்படிங்கிறத என்னால நம்ப முடியல. ஏன்னா அவங்களுக்குன்னு வந்து ஒரு ப்ராப்பர் ஐடி விங் இருக்காங்களா? அவங்க வந்து இந்த மாதிரியான செய்திகள வந்து வெளியிடுறாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க அரசியல்ல இருந்த போதே திமுகவை எதிர்த்து நிர்வாக ரீதியாகவெல்லாம் அவங்க சண்டை போட்டது கிடையாது. அதெல்லாம் பாஜக தான் செய்யும். அவங்க கொள்கை முடிவுகள் என்ன? அவங்களுடைய தினசரி அவங்களுடைய நடக்கிறதுல என்ன தப்பு பண்றாங்க அப்படிங்கிறது எல்லாம் பாஜகவும், அதிமுகவும் தான் செய்யும். ஆனா, இப்ப வந்து நிர்வாக ரீதியாக விஜய் எடுக்க முடிவுகள் அப்படின்னு வெளியில வருதுன்னா, அத வந்து தாவேக்கா தான் செய்யுதா அப்படிங்கிறதே எனக்கு டவுட்டா இருக்கு. ஆ இப்ப திமுக ஐடி விங்லயே இந்த மாதிரியான செய்திகளை பரவ விட்டு, அத வந்து இப்ப நீங்க இந்த மாதிரி செய்திகள பரவ விடும்போது என்ன ஆகும்னா, தாவேக்கால இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் பத்தி எதுவுமே தெரியாத அப்பாவி தொண்டர்கள். அவங்க வந்து நெறைய பேர் ஒரு பெரிய பஞ்சுல வந்து பாத்தீங்கன்னா, சமூக வலைதளங்கள்ல இருப்பாங்க. அவங்க தான் இவங்களுடைய டார்கெட். இவங்க அந்த செய்திகள அப்படியே கசிய விட்டாங்க அப்படின்னா, ஆஹா நம்ம முதல்வர் ஏதோ பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்க கேள்வியே கேட்காம எந்த விதமான ஒரு முன்ன யோசிக்காம வந்து அத ஷேர் பண்ணுவாங்க. அப்போ திமுக ஐடி விங் களத்துல இறங்கி இவங்க ஷேர் பண்ணதெல்லாம் எடுத்து வச்சு பாருங்க தாவேக்கா இந்த மாதிரி வந்து ஒரு தவறான போலி செய்திகளை பரப்பிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுவாங்க. இத வந்து பாஜகவுக்கே பண்ணியிருக்காங்க திமுக. 2017, 18ல கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல இப்படித்தான் மூடி எதிர்ப்பு கட்டமைக்கப்பட்டது. அதே ஃபார்முலா, அதே மோட் ஆஃப் ஆப்பரண்டி இங்க நடக்குது. சோ அதனால இந்த விஷயத்துல வந்து விஜய் வந்து ரொம்ப தெளிவா இருக்கணும். விஜய் அவரோட ஐடி விங் ஆகட்டும், பிளஸ் ஆட்சியாளர்களாகட்டும் இவங்க எல்லாருமே வந்து இதற்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். இந்த செய்திகளை யார் பரப்புறாங்க அப்படிங்கிறத பார்த்து அதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தாவேக்காக்காரங்களே நம்பிடுவாங்க. இதெல்லாம் நம்ம ஆளுங்க தான் பண்றாங்க அப்படின்னு. சோ அந்த அளவுக்கு நுணுக்கமாக வேலை செய்யக்கூடியவர்கள் திமுக ஐடி. இத வந்து நான் பாஜகவுக்காகவும் பேசியிருக்கேன். இன்னைக்கு அது தாவேக்காவுக்காக மட்டும் பேசல. இது வந்து ரொம்ப மோசமான ஒரு போக்கு. ஏன்னா நாளைக்கு வந்து எது உண்மை எது பொய்ன்னே தெரியாம போயிடும். ஏன்னா இதை செய்யறதன் மூலமாக என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கறத நீங்க பாருங்க. அப்பதான் வந்து நான் சொல்றது உண்மையா அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் தாவேக்காவுக்கு எந்த நிர்வாகமும் தெரியவில்லை. ஏற்கனவே இருந்ததை எல்லாம் வந்து இவங்க வந்து தன்னுடையது அப்படின்னு சொல்லி விஜய் ஸ்டிக்கர் அடிக்கிறாருன்னு ஒரு நெரேட்டிவ் ஒரு பிரச்சாரம் பண்ணுவாங்க. பிளஸ் இதை பரப்பக்கூடிய தாவேக்கா ரசிகர்கள் தொண்டர்களுக்கு இவங்களுக்கு எந்த விதமான அடிப்படை அறிவும் இல்லை. இவங்க தற்குறின்னு நாங்க சொன்னா பாத்தீங்களா எப்படி நிரூபிக்கிறாங்க பாருங்க அப்படின்னு ஒரு பிரச்சாரம் பண்ணுவாங்க. அப்ப இந்த பிரச்சாரம் எல்லாம் போக போக ஒரு கட்டத்துல வந்து விஜய் வந்து உண்மையிலேயே சில விஷயங்களை செய்தால் கூட அதுவே வந்து உண்மையா பொய்யான்னு செக் பண்ண வேண்டிய நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஃபேக் நியூஸ் தொடர்ச்சியா பரவிட்டே இருக்கு. இவங்க வந்து ஃபேக் நியூஸ் பரப்புறாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை மக்கள் மத்தியில கொண்டு போய் விட்டுருவாங்க. சோ அப்போ
இது வந்து ஒரு பிளான்டு மிஷன் அப்படிங்கிறது தான் என்னுடைய சந்தேகம். அதை நான் உறுதியாகவும் நம்புறேன். ஏன்னா இதற்கு முன்னாடி பாஜகவுக்கு எதிராக இவங்க இப்படிதான் பண்ணாங்க. அதேதான் இப்பவும் பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் இவங்க ஒரு மாற்று அரசியல் கொண்டு வரேன்னு சொன்னாங்க. ஆனா எல்லாரும் பாஜகவா இருக்கட்டும், முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து டிஎம்கேயோட இன்னொரு வருஷன் தான் டிவிகே அப்படின்னு சொல்லிட்டே வராங்க. அதற்கு வலு சேர்க்கிற மாதிரி இப்ப பார்த்திருப்போம், நாங்க இருமொழி கொள்கையை தான் ஃபாலோ பண்ணுவோம், மும்மொழி கொள்கையை ஏற்றுக்க மாட்டோங்கிறாங்க. இந்த சைடு பிஎம்ஸ்டிக்கு கையெழுத்து போடக்கூடாதுன்னு கூட்டணிக்கு சப்போர்ட் பண்ற திரு கம்யூனிஸ்ட் வேற சொல்றாங்க. சனாதன தர்மத்தை பத்தி பேசினதை அதுக்கும் தான் நாங்க இறங்கி இருக்கோம்னு அவங்க கட்சியோட எம்எல்ஏ முஸ்தபா அவர்கள் சொல்றாரு. இது ஒரு எப்படி ஒரு மாற்று அரசியலா டிவிகேவை மக்கள் நம்புவாங்க? மாற்று அரசியல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. டிவிகே ஈக்குவல் டு டிஎம்கே தான். கரெக்ட் தான். அண்ணாமலை அவர்கள் சொன்னது கரெக்ட் தான். பாஜகவினர் சொல்வது கரெக்ட் தான். திமுகவுடைய அப்டேட்டட் வெர்ஷன் தான் டிவிகே. திமுக என்னவெல்லாம் செய்ததோ அதையே தான் விஜய் செய்ய போகிறார். இனிமேலும் செய்வார். அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா அவருக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. அவர் வேற ஏதாவது மாத்தி செய்யணும்னு நினைச்சாரு அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் விட மாட்டாங்க. அவர் வந்து திமுக செய்ததுல இருந்து ஏதாவது மாத்தினா உடனே திமுக என்ன பண்ணுவாங்கன்னா இவர் பாஜகவுடைய பி டீம், பாஜக தான் இன்னைக்கு இங்க தமிழ்நாட்டை ஆட்சி செய்கிறது அப்படின்னு அவங்க நெரேட்டிவ் செட் பண்ணுவாங்க. அந்த குற்றச்சாட்டை விஜயால் எதிர்கொள்ள முடியாது. அப்படி ஒரு குற்றச்சாட்டு மக்கள் மத்தியில் பரவினால் இவர் பக்கத்துல வந்து சிறுபான்மையினர்கள் வரமாட்டாங்க. சிறுபான்மையினர்கள் மறுபடியும் திமுகவுக்கு ஓட்டு போட ஆரம்பிச்சிருவாங்க. சிறுபான்மையினர் வாக்குகள் சிதறும். அதனால விஜய்க்கு வந்து வேற ஆப்ஷனே கிடையாது. இங்க சிறுபான்மையினர்களுடைய வாக்குகள் வேணும், மதச்சார்பற்ற அரசியல் அப்படின்னு நீங்க பேசுனீங்கன்னா திமுக என்ன செய்ததோ அதை தான் விஜய் செய்தாக வேண்டும். அவர் அதைத்தான் செய்வாரு. அதை தாண்டி அவரால வேற எதுவுமே யோசிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு இவங்க எல்லாம் பிரஷர் போடுவாங்க, நெருக்கடி கொடுப்பாங்க. காணொல இறுதியான கேள்வியா, நம்ம பேசிக்கிற தருணத்துல இன்னைக்கு ஒரு செய்தி நம்ம பார்த்திருப்போம். செந்தில் பாலாஜி அவரோட வழக்குல வந்து தமிழக காவல்துறை இடி வழக்கு பதியப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இடி வந்து ஒரு கடிதம் தமிழக அரசுக்கு எழுதியிருக்காங்க. செந்தில் பாலாஜி வர்சஸ் டிவிகே விஜய் அவர்கள் அரசியல் ரீதியாவே கரூர் சம்பவத்திலிருந்து நிறைய பிரச்சனைகள் ரெண்டு பேருக்குள்ளேயே தனிப்பட்ட இதுல இருக்கு. நடவடிக்கை எடுப்பாங்களா? தமிழக அரசு ஒப்புதல் தருமா? போன ஆட்சியிலேருந்தே இது வந்து இடி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த ஆட்சியில ஒப்புதல் கிடைக்குமா கிடைக்காதா? ஆமா, இதுதான் வந்து திமுக ஒரு பக்கம் விஜய்க்கு நெருக்கடி கொடுக்குறாங்கன்னா பாஜக இன்னொரு பக்கம் அவங்களுடைய ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இது வந்து உங்களுக்கு செந்தில் பாலாஜிக்காக இப்ப லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க. அமலாக்கத்துறை வந்து விசாரணை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. அடுத்தது கே நேருவுக்கு இருக்கு. பிளஸ் வந்து மற்ற அமைச்சர்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதாவது இந்த டாஸ்மாக் ஊழல் வழக்கு அதுல வந்து எஃப்ஐஆர் போட சொல்லி கண்டிப்பா லெட்டர் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் விஜய் என்ன செய்கிறார்? விஜய் நடவடிக்கை எடுத்தால் கூட்டணி கட்சியினர் எப்படி ரியாக்ட் பண்றாங்க, திமுக எப்படி ரியாக்ட் பண்ணது அப்படிங்கிறது எல்லாம் தான் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா திருமாவளவன் இன்னைக்கு வரைக்கும் சொல்றாரு நாங்க திமுக கூட்டணியில் தான் இருக்கோம்னு சொல்றாரு. அப்படி இருக்கிற போது திமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு விஜய் உத்தரவிட்டால் இவர்கள் தொடர்ச்சியாக ஆதரவு தருவார்களா? அப்ப திமுக என்ன பண்ணும்? இடதுசாரிகளும் திருமாவளவனும் என்ன செய்வாங்க அப்படிங்கிறது தான் இப்ப இனிமே கேள்வி. ஏன்னா இதுவரைக்கும் வந்து பாசிச பாஜக பழிவாங்குகிறதுன்னு சொன்னாங்க. அதை வந்து இங்க எல்லாரும் இப்ப ஈவன் தாவேக்கால இருந்து கூட அதையே தான் ரிப்பீட் பண்ணாங்க. திமுக சொன்னதான் ரிப்பீட் பண்ணாங்க. தாவேக்கா வந்து அரசியல் கட்சியாக இருந்த போது, எதிர்கட்சியாக இருந்த போது செந்தில் பாலாஜி வழக்குல வந்து செந்தில் பாலாஜி விசாரிக்கணும்னு கேட்டது கிடையாது. கே விசாரிக்கணும்னு கேட்டது கிடையாது. டாஸ்மாக் ஊழல் வழக்குல வந்து அமலாக்கத்துறைக்கு ஆதரவா பேசினது கிடையாது. மணல் கொள்ளை வழக்குல தாவேக்கா அமலாக்கத்துறைக்கு சிபிஐக்கு ஆதரவா பேசினது கிடையாது. அப்ப அவங்களும் வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? பழி வாங்குறாங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப விஜயோடைய டர்ன். அவர் என்ன செய்ய போறாரு? அவர் வந்து திமுகவுக்கு சாதகமாக செயல்பட போகிறாரா, இல்லை அனுமதி கொடுத்து பாஜகவுக்கு சாதகமாக செயல்பட போகிறாரா அப்படிங்கிறத தான் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும்.